அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்கள் எட்வின். அன்பிற்குரியவர்கள், ஒரு காடு, அந்த காட்டில் சிங்கம் வாழ்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு போட்டியாக பொறாமையாக ஒரு நரி கூட்டம் இருந்துச்சு. அந்த நரி கூட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சிங்கத்தை நம்ம வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் தனியாக அந்த சிங்கம் எங்கேயோ அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது எல்லா அந்த நரிங்களும் ஒன்றா சேர்ந்து எப்படியாவது இன்றைக்கி இதை அடிச்சு நொறுக்கிடணும்னு சொல்லி ரவுண்டாக நிற்கிறாங்க. இதை உணர்ந்து கொண்ட அந்த சிங்கமும் வீழ்த்து கொண்டது. அதாவது மூழ்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா பக்கமும் நரிங்க நிற்குது. நரிங்க நின்னாலும் சிங்கம் எழுந்து எல்லாத்தையும் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு தைரியமாக நிற்கிது. அப்போது அந்த நரிங்க இருக்கு இல்லையா, எல்லாம் ஒன்றா ஒரு சேர எல்லாமே ஒன்றா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போது சிங்கத்தால் பிடி கொடுக்க முடியல. அதாவது எல்லா சைடும் அந்த நரிங்க பிடுங்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஒன்று காலை, ஒன்று கையை, ஒன்று வாயை, ஒன்று மூக்கை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சிங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, பதற்றப்படாமல் ஒரே ஒரு விஷயத்த நல்லா திங்க் பண்ணுது. இந்த 10 நரியில் முதல்ல எது கொஞ்சம் சக்தி வாய்ந்த நரியாக இருக்குது அப்படின்றத முதல்ல கவனித்து முதல்ல அதை வீழ்த்துது. அதே மாதிரி அந்த பதற்றமான சூழ்நிலையிலையும் பதற்றமான நேரத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா, எதை சரியாக செய்யணுமோ அதை சரியாக செஞ்சிச்சு. 1 by 1 ஒரு நரியும் எது கொஞ்சம் சற்று வலிமையானது, அது கடிக்கிற விதத்துலேயும் அது பாயிற விதத்துலேயும் கண்டுபிடிச்சி ஒன்று சாகடிச்சு கடைசியில் அந்த நரிங்க 10 நரிங்களையும் வீழ்த்திருச்சு ஈஸியாக. இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வர நேரத்தில் நம்ம பதற்றப்படாமல், நமக்கோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் பதற்றப்படாமல் இருந்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஒரு வினாடி, ஒரு 10 செகண்ட் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தெளிவான அழகான முடிவு எடுக்க முடியும். தேங்க்யூ.